தமிழ்நாட்டில் பேய்கள் வாழக்கூடிய ஒரு இடமாகவும் அதிகமான விபத்துக்கள் ஏற்பட்டு உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இடமாகவும் தற்சமயம் தொப்பூர் கணவாய் மாறியுள்ளது. இந்த தொப்பூர் கணவாய் சேலம் மற்றும் தருமபுரி இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய வழித்தடமாகவும் உள்ளது. தொப்பூர் கணவாய் இந்த வழித்தடத்துல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெண் மர்மமான முறையில் உயிரிழந்ததா சொல்லப்படுது. அல்பாயுஸ்ல உயிரிழந்த அதே பெண் தான் இப்போ வரைக்கும் பழி வாங்கறதுக்காக அந்த வழியா வரக்கூடிய வாகனங்களை விபத்துக்குள்ளாக்கி கொடூரமான நிலையில சாவடிக்கிறதா சொல்றாங்க ஊர் மக்கள். இந்த மாதிரி கொடூரமான விபத்தில் இருந்து உயிர் பிழைச்ச வாகன ஓட்டிகளும் எங்களுடைய கனரக வாகனங்கள் விபத்துக்குள்ளாகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பெண் உருவத்தை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே காவல்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிக பாரங்களை ஏத்திட்டு வர கனரக வாகனங்கள் இந்த தொப்பூர் கணவாயை கடக்கணும் அப்படின்னா 2வது கியர்ல மட்டும்தான் பயணிக்கணும். ஆனா இதை பத்தி தெரியாத கனரக வாகன ஓட்டிகள் அதிக வேகமா அவங்களுடைய வாகனங்களை இயக்கறனால தான் இங்க விபத்துகள் ஏற்படுறதா சொல்றாங்க.